இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சோலார் பிளக்ஸ் நாபி சக்கரான்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் தெரப்பியை தவிர மற்ற எந்த தெரப்பிலையுமே இது மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் இல்லை. இது வந்து நம்மளோட டயஃப்ரம்க்கு கீழே இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுமே வந்து ரிலேட்டடான ஒரு தெரப்பி. இது எல்லா ஆர்கன்ஸுமே நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த தெரப்பியை யூஸ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ சொல்கிறேன் அது எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். முதல்ல இந்த சோலார் ஃப்ளக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் நம்ம வந்து இதை செக் பண்ணணும். எப்படி அப்படின்னு பார்க்குறோன்னா, நம்மளோட நேவல் இருக்கு இல்லையா, தொப்புளில் வந்து காலையில் எழுந்துக்கும் போது இந்த தொப்புளில் வந்து நம்மளோட ஆள்காட்டி விரல் அப்படி இல்லைன்னா கட்டை விரல் வச்சு லைட்டாக ஒரு மேலே அது டச் பண்ணும்பொழுது ஒரு நாடி துடிப்பு தெரியும். இது கரெக்டாக தொப்புளுடைய சென்ட்ரலில், அந்த நேவலுடைய சென்டரில் தெரிஞ்சுதுன்னா நம்மளுடைய சோலார் பிளக்ஸ் நல்லா இருக்குது. அதாவது வயிற்றுக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டு, ஸ்ப்ளீன் இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா லிவர், கல் பிளாடர், அப்பெண்டிக்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லா ஆர்கனுக்கும் சேர்ந்த ஒரே புள்ளி. இது சரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. இதை தவிர மீதி எந்தெந்த முறையிலலாம் சோலார் பிளக்ஸை செக் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். கையோட சுண்டு விரல் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே சுண்டு விரல் மேலே ஒரு கோடு இருக்குங்களா, அது வந்து விரல் ரேகையிலேயே கோடு மடிப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது இது 2வது கோடு இருக்குது. அடுத்தது 3வது ஒரு கோடு இருக்குது. அதுக்கப்புறமா நம்மளோட ரேகை இல்லையா, பாம்பில் இருக்கிற ரேகை, இந்த 4 கோடு. இதே மாதிரி இன்னொரு கையிலையும் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு பார்க்கணும். இந்த கைகளை வந்து ஒன்றா முதல்ல ஒரே அளவாக வச்சு பார்க்கும்பொழுது இந்த 4 ரேகை, இந்த அளவு பார்த்தீங்கன்னா இந்த 4 கோடுகளும் ஒன்றா மீட் ஆயிருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இன்னொன்று ஒரு சுண்டு விரலும் இன்னொரு சுண்டு விரலும் ஒரே அளவில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விரல் பார்த்தீங்கன்னா அளவில் சின்னதாக இருக்குது. இப்போ அந்த விரலை என்ன பண்ணணும்னா எடுத்து இந்த மாதிரி இப்படி இழுத்துட்டே இருக்கணும். லைட்டாக ஒரு இழுத்தா போதும். ஸோ இதை திரும்பவும் இந்த அளவை செக் பண்ணும்போது பாருங்கள், நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த 2 சுண்டு விரலுமே அளவில் ரொம்ப ஈக்குவலாக இருக்கும். இதும்போது உங்களுக்கு தெரியாது, இது பண்ணும்போது உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது ரொம்ப அற்புதமான தெரப்பி இது. அடுத்தது நம்ம காலில் பார்க்க போகிறோம். காலோட கட்டை விரலில் நம்மளோட சோலார் ஃப்ளக்ஸை செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி உட்காந்துட்டு காலோட கட்டை விரல் ரெண்டுமே செக் பண்ணணும். ரெண்டுமே ஒரே அளவில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுலேருந்து இன்னொரு கட்டை விரலோட அளவு வந்து சின்னதாக இருக்குது பாருங்கள். இது எப்போவுமே அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சம்டைம்ஸ் இருக்கும். அப்போ அந்த எந்த விரல் சின்னதாக இருக்கோ அந்த விரலை வந்து எடுத்து நம்மளோட கையால் இந்த மாதிரி பண்ணணும், நீவி விடுற மாதிரி. இது பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீவி விட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 அளவுமே வந்து ரொம்ப சரியான அளவில் இருக்கும். அப்படின்னா நம்மளோட சோலார் ஃப்ளக்ஸை நம்ம ஈக்குவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நம்மளோட உள்ளங்கையில் இருக்கிற சோலார் ஃப்ளக்ஸுடைய ரிஃப்ளெக்ஸாலஜி பாயிண்ட் பார்க்க போகிறோம். உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா சோலார் ஃப்ளக்ஸ் வந்து இந்த இடத்துல, அதாவது இந்த சென்டர் இருக்கு இல்லையா, சென்டரோட உள்ளங்கையோட சென்டருக்கு மேல் பக்கம் இருக்கிற அந்த வட்டம் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து சோலார் ஃப்ளக்ஸு. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கணும். இதை வந்து எப்போ கூட 5 டைம்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம். ஸோ இதை டெய்லி மார்னிங்கில் சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் இந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப எளிய வழி இது. டயஃப்ரம்க்கு கீழே இருக்கிற பாட்டில் வர ப்ராப்ளம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், அப்புறமா வந்து லூஸ் மோஷன், டயரியா, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸு. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் அப்புறம் வாமிட்டிங், அன்டைஜஷன், இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்மளோட டயஃப்ரம்க்கு கீழே இருக்கிற ஆர்கன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது வந்து எல்லாமே இந்த சோலார் ஃப்ளக்ஸை பேலன்ஸ் பண்ணும்பொழுது சரியாகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.